Hello friends, welcome to Global Public Service Channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் அட்டைதாரர்களுக்கு புதிய ஆதார் ஆப் வந்து பார்த்தா லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த புதிய ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆதார்லேருந்து உங்களுக்கான புதிய ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்மார்ட்டராக, சேஃபராக, பேப்பர்லெஸ்ஸாக இந்த ஆப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்த பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வார்ம் வெல்கம் டு த நியூ ஆதார் ஆப், லைட்டிங் த வே ஆஃப் செக்யூர் அண்டு சீம்லெஸ் ஆதார் சர்வீஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், முதல்ல டிஸ்கவர் கீ ஃபீச்சர்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்பில் என்னமான யூசேஜ்லாம் இருக்குது, என்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷோ அண்டு ஷேர் யுவர் ஐடி டிஜிட்டலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ நீட் ஃபார் ஃபிசிக்கல் காப்பீஸ், யுவர் டிஜிட்டல் ஐடிஸ் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்காச்சும் ஆதார் கார்டு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா ஷோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கல் காப்பியாக ஆதார் கார்டை கையில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃபேமிலிஸ் ஆதார் ஆல் இன் ஒன் பிளேஸ், அதாவது இந்த ஆப் மூலமாக எல்லாமே நீங்கள் சிங்கிள் டிவைஸ் மூலமாக எல்லா ஆதாருமே நீங்கள் மெர்ஜ் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட மொத்த ஆதார் கார்டுமே நீங்கள் வந்து வச்சுக்கிற மாரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து கண்ட்ரோல் வாட் யூ ஆர் வாண்ட் டு ஷேர், அதாவது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆதாரில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா எதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றது நீங்களே டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அதாவது எதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சாய்ஸ், உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஷேர் பண்ணணுமா, உங்களுடைய நேம் மட்டும் ஷேர் பண்ணணுமா, அது எல்லாமே நீங்களே வந்து பார்த்தா முடிவு பண்ணலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஆதென்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆதார் ஆக்சஸ் கொடுப்பதற்கு ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஓடிபியாக தேவையில்லைங்க. ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மூலமாக நீங்கள் இந்த ஆதார் ஆதென்டிகேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு என்டர் ஆதார் நம்பர்னு இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். அதை செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா வேஸ் யூ கேன் ரெஜிஸ்டர், அதாவது யூஸ் யுவர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர். ஆதார் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு நீங்கள் மொதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வேறு டிஃப்ரெண்ட் மொபைல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஜஸ்ட் அக்கௌண்ட்டுக்காக மட்டும்தாங்க, இதனால் மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாது. எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த சிம் கார்டு வந்து பார்த்தா உங்கள் ஃபோனில் இருக்கணும். செக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செலக்ட் சிம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி போயிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பாருங்கள், எல்லாமே வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கண்டினியூ டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஷோ பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஆதார் ஆர்டிக்கான ஆப் இல்லாதவங்க அதையும் உங்களுக்கு காமிக்கும். அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் இருக்கணும். கண்டினியூ டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கொடுத்து உங்கள் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஆதென்டிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்துடும். ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ண சொல்ல உங்கள் ஐயை வந்து பிளிங்க் பண்ணால் மட்டும்தான் ஆதென்டிகேஷன் ஆகும். இதை கொடுத்துறாங்க பாருங்கள், ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ் ஒரு ஆதார் இஸ் ரெடின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரோடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பின் நம்பர் வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 6 டிஜிட்கான பின் நம்பரை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாரி இருக்குங்க. கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. திரும்ப லாகின் பண்ண சொல்ல அந்த பின் நம்பரை வச்சு டேரெக்டாக வந்து லாகின் பண்ணலாம். 6 நம்பர் நீங்கள் செட் பண்ணுற மாரி இருக்கும். அந்த 6 நம்பரை வந்து மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சிங்க. இதில் முதல்ல என்ன கேட்டிருக்கான சேஞ்ச் லாங்குவேஜ், உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழில் வேணால் நீங்கள் தமிழில் கூட மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆடு ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஆதார் ப்ரொஃபைல் ஆட் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வியூ யுவர் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோடை நீங்கள் காமிச்சு தாராளமாக வந்து பார்த்தா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில்.
ஸோ இப்போ இதில் இருக்க பாருங்கள், இதுதாங்க உங்களுக்கான டேஷ்போர்ட். அதாவது டேப் டு ரிவீல் யுவர் ஆதார் கார்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் எந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி ஷேர் ஐடி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ செலக்ட் ஷேர், ஸோ குறிப்பிட்ட மட்டும் ஷேர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய இமேஜோட ஷேர் பண்ண போகிறீங்களா, நேமோட ஷேர் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து டேட்டா பர்த்தோட ஷேர் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமும் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்பாங்க. கம்ப்ளீட் ஷேராக இருக்கட்டும். டவுன்லோட் ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டேப் டு ரிவீல் யுவர் ஆதார் கார்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆதாருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்க. அதாவது உங்கள் பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஜெண்டர் என்ன, அட்ரஸ் என்ன எல்லாமே கொடுத்துட்டாங்க. மாஸ்க் டேட்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் நம்பர் மட்டும் மறைஞ்சு காமிக்கும். பயோ லாக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பயோ வந்து பார்த்தா லாக் ஆகிடுங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஆப்ஷன் தான். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டிஜிட்டல் மூலமாக ஆதார் கார்டை வந்து காமிச்சிக்கலாம், அதுக்காக இந்த ஆப் கொண்டு வந்திருக்காங்க. பட் வந்து பார்த்தா ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே எல்லா அப்டேட்டுமே பண்ணுறதுக்கான ஆப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. அது இந்த இயர் எண்டுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ வருது அப்படின்றத. பட் இப்போதைக்கு இந்த ஆப் மூலமாக இதை மட்டும்தாங்க உங்களால் வந்து பண்ண முடியும். அதுதான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கேன் கியூஆர்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆதார் ஆதென்டிகேஷன் இந்த மாதிரி பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு வந்து போயிடுங்க. அதேமாரி ரீசன்ட் டிரான்சாக்ஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் ஆதார்னு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடுங்க. அதுக்கான பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டரும் உங்களுடைய இயர் டேட் ஆஃப் பர்த்தில் இயர் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே கேப்ஸு. அதுதான் உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டை ஈஸியாக நீங்கள் ஆப் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹோல்டா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். அதேமாரி ஃபேமிலியோட அந்த ஆதார் ரீல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அனதர் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து எல்லாத்தையுமே அவங்களுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் ஃபேமிலியாக ஆதார் கார்டு கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா கெட் பண்ணி ஷோ பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இந்த ஆப் சொல்லப்போனால் ஜஸ்ட் உங்களுக்கான அந்த ஆதாரை காமிப்பதற்கான ஒரு ஆப்பாக தான் கொடுத்துருக்காங்களே தவிர வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண முடியாதுங்க. ஸோ மற்றபடி நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஆதார் ஆப் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் அந்த ஆப்பில் தான் இப்போதைக்கு இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பதாக சொல்கிறாங்க. அந்த ஆப் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி வீட்டிலேருந்தே கரெக்ஷன்ஸ் பண்ணுறது அதை குறித்து. இப்போதைக்கு இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து தெரிவிங்க. ஹோல்டா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.